நம்ம வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு அவன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு ஒரு கஷ்டம் வர நேரத்தில பக்கத்துலலாம் வந்து நிக்க மாட்டான். ஒரு சந்தோஷம்னா நம்ம கால சுத்தி சுத்தி வருவான். இவன் தான் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி, இந்த ரீல்ஸ்ல, படத்திலலாம் பார்த்து, பார்த்து, பார்த்து சின்ன ப்ராப்ளம்னு வந்துட்டுண்டா, ரிலேஷனோட சண்டை, முகத்த பார்க்குறல்ல, பேசுறல்ல அப்படின்னு சொல்லி தூரமாக்கி அவங்கள வச்சுடுறோம். ஆனா ஒரு கட்டம் வரும். அவங்க முகத்தையும் பார்க்க முடியாது. நினைச்சாலும் அவங்க குரல ஒரு செகண்டும் கேட்க முடியாது. அப்படி ஒரு விஷயம் தான் இலங்கையில கிட்டத்தட்ட நடந்தது. வெள்ளம் ஏற்பட்ட நேரத்தில, வெள்ளம் அளவுக்கு மீறி போயிட்டுருக்கு. தம்பியோட கொஞ்சமாவது பேசிடுவோம்னு சொல்லி, மன்னிப்பு கேட்டுருவோம், நடந்த பிரச்சனைக்கு மன்னிப்பு கேட்டுருவோம்ன்னு ராத்தா திருப்பி திருப்பி கால் பண்றாங்க. தம்பி அந்த கோவத்த மனசுல வச்சுட்டு, பழைய சின்ன பிரச்சனைய வச்சுட்டு அவர் ஆன்சர் பண்ணாம விட்றாரு. அதுக்கப்புறம் சரி ராத்தாவோட இப்படி ராத்தாவோட ஊர்ல பிரச்சனையாமன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அந்த நிலைமைய விசாரிப்போம், ராத்தாவோட கொஞ்சம் பேசுவோம்ன்னு கால் பண்ண ட்ரை பண்றாரு. அவரால பேச முடியல. ஏன்னா, ராத்தா இந்த உலகத்துல இல்ல. இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா, தாங்கவே முடியாது. வாழ்க்கை முழுக்க ஏத்துக்க முடியாது. முடிஞ்ச அளவு குடும்ப உறவுகள பேணி நடப்பது. சின்ன சின்ன சண்டைகள் வாரப்போ, அந்தந்த நேரத்திலே அதுகள பேசி தீர்த்துக்குவோம். பேசி தீர்க்காத பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ப்ராப்ளம்ஸ் வரலன்னா, அந்த ரிலேஷன்ல இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. ப்ராப்ளம்ஸ் வரணும், அதுக்கு சொல்யூஷன காணணும். ஒரு விஷயம் தெரியுமா? ஃபிரௌனுக்கு ஏன் அல்லாஹ் தஆலா ஆயுள நீடித்து வச்சான்? அவன் வந்து குடும்ப உறவுகள வந்து சரியா பேணி நடந்தான். அதனால தான் அவன்ட ஆயுள அல்லாஹ் நீடிச்சு குடுத்தான்.